Hello friends, very good evening. In today's session, we'll be seeing this topic once again. I've already taught you this topic, reflexive pronouns. Reflexive pronouns அப்படின்னா என்ன? இப்ப ப்ரோனவுன்னா ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக உபயோகிக்கப்படுகின்ற வார்த்தை தான் ப்ரோனவுன். he, she, it, his, him இது போன்ற வார்த்தைகள் இல்லையா? ரிஃப்ளெக்சிவ்னு வரத இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரோனவுன். வெவ்வேறு விதமான ப்ரோனவுன்கள் இருக்கிறது. இட்ஸ் அ டைப் ஆஃப் அ ப்ரோனவுன் ஆர் அ கைண்ட் ஆஃப் அ ப்ரோனவுன். ஒன் ஆஃப் இட்ஸ் டைப் இஸ் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். சப்ஜெக்டையே மறுபடியும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக, ஒரு ப்ரோனவுனாக அது இருக்கிறது என்றால் அதை நாம் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் என்று அழைப்போம். The word reflexive means something that is directed towards the self. தன்னைத்தானே காமிக்கக்கூடிய ஒரு ப்ரோனோனாக இந்த வார்த்தையானது இருக்கும். ஹீ என்றால் அவன், அவன் தானாகவே படிக்கிறான். அதாவது அவன் யாரோட உதவியும் எடுத்துக்கிறது இல்ல, தானாவே படிக்கிறான் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? he studies by himself. அவன் தானாகவே படித்துக் கொள்கிறான். he என்ற வார்த்தையும் சரி, himself என்ற வார்த்தையும் சரி யாரை குறிக்கிறது? he அவனையே குறிக்கிறது. அவன் தானாகவே he reads, he studies by himself. she cooks all by herself. அவள் தனக்கு தானாகவே சமைத்துக் கொள்கிறாள். she cooks all by herself. இங்கு she தான் ப்ரோனோன். herself என்னக்கூடிய வார்த்தை. இந்த உதாரணத்தை நான் சொல்கிறேன் இல்லையா? அந்த உதாரணத்தில் பார்க்கும் பொழுது அவள், அவளாகவே, இந்த அவளாகவே என்னக்கூடிய வார்த்தை ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோன். அவள் என்னக்கூடிய வார்த்தை ப்ரோனோன். he studies by himself. அவன் தானாகவே படித்துக் கொள்கிறான். அதாவது இந்த வாக்கியத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, அவன் யாரோட உதவியும் எடுத்துக்காம தானாகவே படித்துக் கொள்கிறான் சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த himself. he studies by himself. இங்கு he என்ற வார்த்தை is pronoun. அவன், இங்கு ஹீங்கிறது ஒரு நபரினுடைய பேர். ஒரு ஆண், ராஜா, ரவி, சிவாஜி இது வேணாலும் இருக்கலாம். அந்த நபரினுடைய பெயரை எழுதுவதற்கு பதிலாக ஒரு பிரதிபெயர் சொல்லானது உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இதை நாம் ப்ரோனவுன் என்று, வெறும் ப்ரோனவுன் என்று நாம் அழைக்கிறோம். ஓகே. ஆனா அதே சென்டென்ஸ்ல இன்னொரு வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு. அது என்ன வார்த்தை? ஹிம்செல்ஃப். இந்த ஹிம்செல்ஃப் எனக்கூடிய வார்த்தை இந்த வாக்கியத்தில் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ஏன் மேம் இதை ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்னு சொல்றோம்? ஏன்னா இந்த வார்த்தையானது யாரை கை காட்டுகிறது? யாரை பத்தி சொல்கிறது? இந்த நபர், அவனை குறிக்கிறது. அவன் என்னக்கூடியது ஒரு ப்ரோனவுன் தான், ஒரு பிரதிபெயர் சொல் தான். அதனால் இந்த ஹிம்செல்ஃப், செல்ஃப் அல்லது செல்வ்ஸ் எனக்கூடிய வார்த்தைகளுடன் முடியக்கூடிய வார்த்தைகளை நாம் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் என்று அழைக்கிறோம். என்னன்னு அழைக்கிறோம்? ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ். Why I am teaching this topic again is that you might get confused. We have already seen this topic. In today's session, I am explaining it once again, and we are going to solve lot of questions. Okay, நிறைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க போகிறோம். அந்த பதில் அளிக்கிறது மூலியமா எது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், எது அந்த வாக்கியத்துல வெறும் ப்ரோனவுன்ங்கிறத நம்மளால சுலபமா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். சரி மேம்,
இந்த ஸ்டடீஸ்ங்கிற வார்த்தை அப்படின்னா இந்த வாக்கியத்துல என்ன? அது ஒரு செயல் சொல். என்ன செயலானது செய்யப்படுகிறது? ஒரு படிக்கிறது. He studies. அவன் தானாகவே படித்துக் கொள்கிறான். He studies. பைங்கிற வார்த்தை ஒரு preposition. மற்ற வார்த்தைகளை இணைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. என்ன உறவு முறை என்பதையும் அது நமக்கு தெரிவிக்கும். He studies himself. இதை விட he studies by himself. அவன் தானாகவே தனக்கு தானாகவே படித்துக் கொள்கிறான். அவன் எண்ணக்கூடிய வார்த்தை ஆங்கிலத்தில் pronoun. தனக்கு தானே himself எனக்கூடியது ஒரு ரிஃப்ளெக்சிவ் pronoun. We'll see one more example. She அவள் தானாகவே பாட்டை கத்துக்கொள்கிறாள். இப்ப நமக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆசிரியரோ ஒரு கோச்சிங் கிளாஸ் போறதுக்கான சூழ்நிலை இருக்காது. ஒருவேளை நாம் ஒரு யூடியூபோ ஒரு ஆடியோ வைத்துக்கொண்டு நாமவே பாட்டை கத்துக்கொள்ளலாம். ஏதோ ஒரு டேலண்ட், வரையறா இருக்கட்டும், டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு நீங்களாகவே அந்த செயலை செய்து கொள்கிறீர்கள். பிறர் உதவியை எதிர்பார்க்கவில்லை. பிறர் உதவி இல்லாமல் நீங்கள் சுயமாகவே அந்த செயலை செய்கிறீர்கள் என்றால் அந்த இடத்தில் இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோன் ஆனது எழுதப்பட்டிருக்கும். இங்கு ஷீ என்னக்கூடிய வார்த்தை ப்ரோனவுன், ஹர்செல்ஃப் என்னக்கூடிய வார்த்தை ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இங்கு ஷீ என்ன வார்த்தை ஒரு ப்ரோனவுன். உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும் இல்லையா? எது வந்து ப்ரோனவுன், எது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், எப்படி நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஷீ லேர்ன்ஸ் மியூசிக்னே சொல்லலாமே மேம். அவ பாட்டை கத்துக்கிறா. அவ யாரோட உதவி இல்லாம கத்துக்கிறா, தானாகவே கத்துக்கொள்கிறாள். இந்த வார்த்தையானது அவளையே ஒரு மிரர் போல், ஒரு கண்ணாடியை போல் பிரதிபிம்பமாக காமிக்கிறது. அதனால் இந்த வார்த்தையானது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ரிஃப்ளெக்ஸ், reflect, a mirror reflects. If at all we look at ourselves in the mirror, our face gets reflected. நம்மளுடைய முகமே தானே பிரதிபிம்பமாக இருக்கும் இல்லையா? நம்ம முகமே தான் தெரியும், வேற யாரோடைய முகம் தெரியுமா என்ன? அதே மாதிரிதான் யாரு வந்து அந்த செயலை செய்யறாங்களோ அந்த செய்யக்கூடிய நபரை அந்த வாக்கிய இறுதியில் நாம் பயன்படுத்தி இருப்போம். இட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆன் தி சப்ஜெக்ட். யார் அந்த செயலை செய்தார் என்பதே அது இன்னும் அழுத்தம் திருத்தமாக அது தெரிவிக்கும். So he himself, she herself, it itself, are we they. இது மூன்று வார்த்தைகளுமே ப்ளூரல் ஃபார்ம், பன்மை வார்த்தைகள். he என்ற வார்த்தை சப்ஜெக்டில் உபயோகிக்கப்பட்டிருந்தால் அதற்கான ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் என்ன? himself. she என்ற வார்த்தை அவள், அவளாகவே. herself, she helped herself. அவள் தனக்குத்தானே உதவி செய்து கொண்டாள். she had no one to help. அவளுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, அவள் தனக்குத்தானே உதவி செய்து கொண்டாள். she helped herself. it
we. We ourselves. இங்க செல்ஃப் வருமா? வி என்ற பொழுது அது நாங்கள், பன்மை வார்த்தை இல்லையா? அதனால இங்க என்ன பண்ணும்? வி ourselves. they themselves. are நாங்கள். சாரி, you. You have to help yourself. நீ உனக்கு நீயே உதவி செஞ்சுக்க வேண்டியதான். வேற யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. You need to help yourself. He, she, it, we, they, you. He, she, it இது மூன்றாவது நபர் சிங்குலர் ஃபார்மில் இருக்கக்கூடியது. அந்த வார்த்தையே ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனனாக எழுத வேண்டும் என்றால் himself, herself, itself, we நாங்கள், நாங்களாகவே ourselves, they அவர்கள், அவர்களாகவே themselves, you yourself. So pertaining to this topic, we'll watch a small video about reflexive pronouns. Then we'll read the activity that is given in our textbook and solve a lot of questions that I have prepared in the form of a worksheet. I have identified few worksheets. We'll solve those worksheets. Okay? Recording few minutes, pause பண்ணிக்கலாம். Recording pause பண்ணிக்கலாம். Reflexive. Don't use reflexive pronoun after action people usually do for themselves. Anthony shaved himself before work. அந்த செயல் சொல்லானது இங்க ஷேவ்டுங்கிறது. அந்த செயல் சொல்லுக்கு பிறகு உடனடியாக ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோனானது எழுதப்படாது. அந்த வாக்கிய இறுதியில் தான் எழுதப்பட்டிருக்கும். ஆந்தனி ஷேவ்ட் பிஃபோர் ஒர்க் பை ஹிம்செல்ஃப் அப்படிலாம் எழுதியிருக்கலாம். இந்த ஆக்ஷன் வேர்புக்கு அப்புறம் உடனடியாக எழுதப்படாது. We don't use reflexive pronoun after actions when people do for themselves. Okay? பைங்கிற preposition ஆனது பயன்படுத்தப்பட்டிருக்கும். பாஸ் பண்ணிக்கலாம். It isn't over. Jump on me. Jamie folded Jamie folded that big pile of laundry all by himself. ஜேமி வந்து அந்த பெரிய துணி மூட்டையை தனக்கு தானாகவே மடித்து கொண்டான். இங்கு நாம் பார்த்தால் ஒரு புரோனோனானது எழுதப்படவில்லை. ஜேமி என்று ஒரு நபரினுடைய பெயரானது எழுதப்பட்டிருக்கிறது. So here it's not a pronoun, it is a noun. Jamie folded that big pile of laundry. இந்த சென்டென்ஸை நம்ம மட்டுமே படிச்சாலுமே ஜேமி தான் துணியை மடித்து கொண்டான் என்பதை நமக்கு புரியும். அவனாகவே வேறு யாரோருடைய உதவி இல்லாமல், இன்னொருவருடைய உதவி இல்லாமல் தனக்குத்தானே அந்த செயலை செய்து கொண்டான் என்பதை தெரிவிக்கும் விதமாக, where it is emphasizing that he did the work by himself, he performed the action all alone. Himself is the reflexive pronoun. Reflexive pronoun இந்த வாக்கியத்தில் எது என்று பார்த்தால் himself.
அந்த himself என்னக்கூடிய வார்த்தை யாரை குறிக்கிறது? இட்ஸ் ரிஃப்ளெக்டிங் ஜேமி. ஜேமி என்ற நபரை குறிக்கிறது இல்லையா? மேக் ஷியூர் யூ பை சம்திங் ஃபார் யோர் செல்ஃப் அட் தி ஸ்டோர். நீ உறுதி செஞ்சுக்கோ, நீயாவே கடையில ஏதாவது வாங்கிக்கணுங்கிறத. வேற யாரும் உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. கடைக்கு போனா நீயே தான் வாங்கிக்கணும். வேற யாரும் உனக்கு கடையில சாமான வாங்கி தர மாட்டாங்க. மேக் ஷுர் யூ, நீ யார் உறுதி செஞ்சுக்கணும்? நீ உறுதி பண்ணிக்கணும். என்னத்த உறுதி செய்யணும்? இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளை நீயாவே வாங்கிக்க போறேங்கிறத உறுதி செஞ்சுக்கணும். யூ நீட் டு பை சம்திங் ஃபார் யோர் செல்ஃப். So you is the pronoun, whereas yourself is the reflexive pronoun. Here Jamie is noun. இங்க ஒரு pronoun ஆனது எழுதப்படவில்லை இல்லையா? pronoun ஆனது எழுதப்படவில்லை. noun ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது. இதுவும் வெறும் சாதாரண ப்ரோனவுன் கிடையாது, ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். யார் அந்த செயலை செய்கின்றாரோ அவரையே அழுத்தம் கொடுக்கும் விதமாக அந்த வார்த்தையானது அமைந்திருக்கும். இட் எம்பசைஸ் அபவுட் தி சப்ஜெக்ட். The students were lining themselves in alphabetical order. அந்த மாணவர்கள் தனக்கு தாங்களாகவே எழுத்தின்படி வரிசைப்படுத்தி கொண்டு நின்றனர். இப்ப ஏல இருந்து பேரானது ஆரம்பிக்கிறது. இடையில் அமர், அடுத்த பெயரானது சிவா, மூன்றாவது பெயர் பரத். வரிசைப்படி நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அமர், பரத், சிவாஜி, இந்த வரிசையில் தான் நபர்கள் நிற்கப்படுவார்கள் இல்லையா? So here what I'm trying to tell, the students were lining themselves, தனக்கு அவர்களாகவே. ஏன் மேம் இங்க ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு எழுதப்பட்டிருக்கு? ஏன்னா இங்க சொல்லக்கூடக்கூடிய சப்ஜெக்ட் ஆனது என்ன? ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள். தனக்கு தாங்களாகவே, themselves is a plural form of the subject. So plural form should be written in the form of reflexive pronoun. பன்மை வார்த்தையாக தான் அதுவும் எழுத வேண்டும். pronoun ஆனது அல்லது சப்ஜெக்ட் ஆனது பன்மை வார்த்தையாக இருக்கிறது என்றால் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் ஆனதும் ப்ளூரல் ஃபார்ம், அதாவது பன்மை விதத்தில் தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும். As for me, I prefer reading by myself. நான் எதை தேர்ந்தெடுப்பேன்னா, எனக்கு நானே படிக்கிறதா நான் தேர்ந்தெடுப்பேன். யாராவது உதவி செஞ்சு படிக்கணும்னா நான் விருப்பப்பட மாட்டேன். என்னுடைய அம்மாவோ என்னோட சகோதரனோ சகோதரியோ அப்பாவோ உட்கார்ந்து எனக்கு சொல்லி கொடுப்பதை நான் விருப்பப்படுவதில்லை. எனக்கு நானாவே படித்துக் கொள்வதுதான் எனக்கு பிடிக்கும். ஐ ப்ரிஃபர், ஐ என்ற வார்த்தை ப்ரோனவுன், அதற்கு ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் myself. ஐனுடைய ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் myself. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். யாரை பத்தி பேசப்படுறதோ அவர்களையே சூட்டும் விதமாக தான் இந்த ப்ரோனவுன் ஆனது, பிரதிபெயர் சொல்லானது எழுதப்பட்டிருக்கும். அதனால்தான் இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இட் இஸ் எம்பசைசிங் அபவுட் தி சப்ஜெக்ட் who perform the action, who performs or who perform the action. யார் அந்த செயலை செய்தார்களோ அல்லது செய்கின்றார்களோ அவரையே, அவள், அவர், ஒரு பன்மை வார்த்தை எது வேணுமானாலும் இருக்கட்டும், அதையே அழுத்தம் தெரிவிக்கும் விதமாக எழுதப்படுகிறது என்றால் அதுதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இங்க ஜேமி எனக்கூடிய நபர் ஒரு ஆண், அதனால் இங்கு ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனாக ஹிம்செல்ஃப் என்ற வார்த்தை எழுதப்பட்டது. யூ, யோர் செல்ஃப், யூ என்பது ஒரு ப்ரோனவுன், யோர் செல்ஃப் என்பது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ஸ்டூடெண்ட்ஸ்,
மாணவர்கள் இது ஒரு பன்மை வார்த்தை, அதாவது சப்ஜெக்ட் ஆனது பன்மையாக இருக்கிறது. மாணவர்கள், மாணவன் சொல்லப்படல, மாணவர்கள். அதற்கு தகுந்தாற்போல் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோனும் நாம் எழுதுகிறோம். themselves. ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட் செல்ஸ் அப்படின்லாம் வார்த்தை கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் என்ற பொழுது மாணவர்களாகவே. ஐ ப்ரிஃபர் ரீடிங் பை மைசெல்ஃப். ஐ மைசெல்ஃப், எனக்கு நானே படித்துக் கொள்வதை தான் நான் விருப்பப்படுகிறேன். The dog was driving itself crazy by chasing its tail. நம்ம சில நேரங்கள்ல இந்த நாயோ அல்லது நாய்க்குட்டிய பார்த்தோம்னா எதுவும் கிடைக்கல விளையாடுறதுக்குன்னா தான் வாழையே சுத்தி சுத்தி பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யும். தன் வாளுடையே துரத்தி துரத்தி சென்று அந்த நாயானது விளையாட்டு விதமாக விளையாடி கொண்டு இருந்தது, விளையாட்டாக இருந்தது. The dog was driving itself. Dog என்பது ஒரு விலங்கு. விலங்கு என்றால் நாம் என்ன ப்ரோனோன் உபயோகிப்போம்? இட் இல்லையா? ஒரு இடம், ஒரு விலங்கு அல்லது பட்சி, ஒரு பொருள், இதை பத்தி பேசப்படும் பொழுது என்ன ப்ரோனோன் நம்ம உபயோகிப்போம்? இட்டுங்கிற ப்ரோனோனை உபயோகிப்போம். தனக்கு தானாகவே. இட் செல்ஃப் என்பது ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோன், அதற்காக தான் இங்கு அது எழுதப்பட்டு இருக்கிறது. So dog is the noun. It is the subject. இங்க ரெண்டு விஷயம், டாக் தான் சப்ஜெக்ட், எதை பத்தி பேசப்படுறதோ அதுதான் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அது ஒரு நவுன். ப்ரோனோனா நம்ம பார்க்கல. இந்த வார்த்தையை குறிக்கும் வார்த்தையாக எது இருக்கிறது? Which word is reflecting? இந்த உதாரணங்கள் எல்லாம் நீங்கள் எழுதி கொள்ளலாம், உங்களுக்கு இன்னும் சுலபமாக அது புரியும். எது நவுன், எது ப்ரோனோன், அந்த நவுனையே தெரிவிக்கும் விதமாக என்ன வார்த்தை, ஒரு பிரதிபெயர் சொல்லாக என்ன வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது, இப்படி நம்ம புரிஞ்சுட்டோம்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோன் எது, அந்த சென்டென்ஸ்ல எது நவுன், எது ப்ரோனோன், என்ன செயலானது செய்யப்படுகிறது, இந்த 4 விஷயத்தையுமே நம்மளால அனலைஸ் பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். Can you teach that yourself? நீ உனக்கு நீயே அதை சொல்லிக் கொடுக்க முடியுமா? Can you teach? Can you teach that yourself? நீ உனக்கு நீயே சொல்லிக் கொடுக்க முடியுமா? யூங்கிறது இங்க ப்ரோனவுன், யோர் செல்ஃப்ங்கிறது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். கரெக்டா?
Dad woke himself when he snored. கொரட்டை விட்டோன்னே ரொம்ப சத்தமா அந்த கொரட்டை விட்டதுனால அப்பா வந்து தனக்கு தானே எழுப்பி கொண்டார். தனக்கு தானாகவே எழுந்து கொண்டார். ஓக்னா வேக்கினுடைய இறந்த கால வார்த்தை தான் வோக். எழுந்துக்கிறது வேக். எழுந்துட்டேன் அப்படின்னா வோக். ஐ வோக் மை செல்ஃப். ஐ வோக் மை செல்ஃப். யாருடைய உதவியும் இல்லாம நீங்க நீங்களாவே எழுந்துக்கிறீங்க. அம்மா எழுப்பல, அலாரம் எழுப்பல. உங்களுக்கு நீங்களே மனசுல முத நாள் நினைச்சுட்டு தூங்குறீங்க. யாருடைய உதவி இல்லாமல் எழுது கொள்ளும் பொழுது மை செல்ஃப். ஐ கட் மை செல்ஃப் வித் தி சிசர்ஸ். நான் என்னுடைய கைகளை நானாகவே கத்திரிக்கோலால் வெட்டி கொண்டேன். ஐ கட் மை செல்ஃப். என்னை நானே வெட்டி கொண்டேன். தட் இஸ் யூ would have done some activity. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல கொடுக்கப்பட்ட வேலையை செய்திருக்கலாம். அப்பொழுது இந்த கத்திரிக்கோலை பயன்படுத்தும் பொழுது உங்களில் விரலானது வெட்டப்பட்டிருக்கும். I cut myself with the scissors. The girls want to practice by themselves. அந்த அந்த பெண்கள் தனக்கு தாங்களாகவே பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார்கள். The girls want to practice by themselves. Girls. Girl அப்படின்னா herself வந்திருக்கும். Girls பெண்கள் பெண்களாகவே. Girl selves அப்படின்னு கிடையாது. Themselves. பன்மை வார்த்தைகள் அனைத்துக்கும் அவர்கள் என்ற பொழுது அவர்களாகவே. Themselves. நாங்கள் நாங்களாகவே. We ourselves. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும் விதமா தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ கெஸ் இட் இஸ் ஈஸி. இந்த கேள்வியில் நாம் உபயோகித்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் உங்களுக்கு புரிந்திருந்தது என்றால் இந்த வார்த்தைகள் இந்த ப்ரோனவுன்களுக்கு என்ன ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் எழுத வேண்டும் என்பதை நீங்களே சுலபமாக சொல்லிவிடலாம். I'll wait. For I, what do we write as reflexive pronoun? நான் எனக்கு நானே ஒரு சட்டையை தைத்து கொண்டேன். I stitch clothes all by myself. I myself. நானாகவே. myself. செல்ஃப் என்னக்கூடிய வார்த்தையில் இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் முடியும். he. இந்த இரண்டு வார்த்தைக்குமே himself. her. herself. அவளாகவே. it. itself. me. myself. she. herself. I, myself, he, himself, him, himself, her, herself, it, itself, me, myself, she, herself. அடுத்த கேள்விக்கான பதிலை எழுதுவதற்கு முன்பாக நான் ஒரு நிமிடம் காத்துக்கொள்கிறேன். நீங்கள் இந்த பதில்கள் அனைத்தையும் எழுதிக் கொள்ளலாம்.
them, themselves. Us, ourselves. We, us, ourselves. You need to drag the correct reflexive pronoun that makes the statement correct. இங்க கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்களை சரியான சரியான பதிலை தேர்ந்தெடுத்து இந்த பெட்டியில் நாம் நிரப்ப வேண்டும். I told dash to always give all my effort. எனக்கு நான் அனைத்து முயற்சிகளையும் நானாகவே போட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டேன். I told myself, I எனக்கு நானே, myself. So myself is the right answer. So you'll place myself over here. We gave dash a pat on the back for the good work. எங்களுக்கு நாங்களே தட்டி கொண்டோம் முதுகில். பா, வெல் குட், வெல் டன், சபாஷ், நன்றாக செய்தீர்கள். வேற யாரும் உங்களுக்கு பாராட்டுறதுக்கு இல்லைன்னா நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு நம்மளாவே வந்து பாராட்டிக்க வேண்டியதான். ஸோ பேட், we gave ourselves, we gave ourselves, நாங்களாகவே, பன்மை வார்த்தையாக ourselves, a pat on the back for good work. Please calm yourself down. உன்னை நீயே அமைதிப்படுத்திக்கோ, He took himself out of the ball game. அவன் தன்னைத்தானே அந்த பந்தயத்திலிருந்து வெளியேற்றி கொண்டான். He didn't want to participate himself or something like that. So he took himself out of the ball game. அந்த பால் பந்தயத்திலிருந்து தானாகவே வெளிவந்தான். He took himself out. She whispered to Dash she was alone. விஸ்பர்னா ரொம்ப மெதுவா அமைதியா சொல்றது, சத்தமா இல்லாம மெதுவா பேசுறது, அதான் விஸ்பர்ட். மெல்லமா பேசுறது, இன்னொருத்தருக்கு கேட்க முடியாத அளவுக்கு. She whispered herself. தனக்கு தானே முணுமுணுத்து கொண்டாள். என்ன முணுமுணுத்து கொண்டா? இந்த மாதிரி அவளே தான் இருக்கேன், வேற யாரும் வேற யாரும் உதவிக்கு இல்ல. They gave themselves a 20-minute break. ஒரு 20 நிமிட இடைவெளி அவர்களாகவே விட்டு சென்றனர். Themselves. You guys gave yourselves a more difficult task. You guys, நீங்களாகவே, ஒரு நபரை சொல்லல, நீங்கள், நீ, இரண்டுத்துக்குமே ஆங்கிலத்தின் சொல் யூ தான். அது பன்மை வார்த்தையாக இருந்தால் yourselves, ஒரு நபர், second person in plural form yourself, singular word. If at all it is in singular form, yourself. If it is in plural form, yourselves. You guys, yourselves.
So today's session, I recap what is this pronoun, reflexive pronoun. In that sentence, particular sentence, how the emphasis is given. எப்படி அந்த வாக்கியத்துல ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோன் ஆனது பயன்படுத்தப்படுறது, என்ன வார்த்தைகள்லாம் சப்ஜெக்டை பொறுத்து நம்ம தேர்ந்தெடுப்போம், சப்ஜெக்ட் என்னவாக இருக்கிறதோ அதற்கு பொருத்தமான ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனை தேர்ந்தெடுத்து எழுதுவதோ அல்லது சரியான பதிலை எழுதுவதற்கான கேள்விகள் அனைத்தையும் நாம் இன்று பார்த்திருக்கிறோம். ஸோ திஸ் would have given you much practice. நிறைய ஒரு practice பண்ணா போல் ஒரு உணர்வை தந்திருக்கும். So any doubts to anyone pertaining to this reflexive pronoun, please do ask me. Okay. Thinking that there are no doubts,